பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். வெண்ணெய் 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர். இப்போ முதல்ல 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை நான் வேக விட போகிறேன். நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக விடணும். நல்லா கழுவிடலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டேன். பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை அதில் போட்டுடலாம். அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடி வச்சு 5 விசில் விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்படி இல்லை விசில் விடலைன்னா நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா வெந்துடும். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. அரை டம்ளர் பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரிசி மாவு நம்ம நல்லா அரிசி பச்சரிசியை கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் திரிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடையிலேயே அரிசி மாவாக வாங்கிக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் அரிசி மாவு, அதான் கணக்கு கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் அரிசி மாவுக்கு இப்போ நான் 1/2 டம்ளர் பருப்பை வேக வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாத்தையும் அதில் மாற்றிடலாம். இப்போ பட்டர் நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் உள்ள எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். 2 டீஸ்பூன் பட்டர் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ தீபாவளி டைம்னால் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பாசி பருப்பில் உள்ள ஈரத்துலேயே நம்ம பிசைஞ்சிக்கணும். முதல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. நல்லா கையில் ஒட்டாமல் அழகாக வந்துச்சு பாருங்கள். இனி நம்ம உலக்கில் போட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். இதான் மாவோட பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் முறுக்கு அச்சு எடுத்து அதில் போடுறேன். இங்கே மாவை போட்டுட்டு புழிஞ்சு பாருங்கள். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே கட்டாகி விழுகும். முறுக்கு ஒன்று போல் வராது. இப்போ கரெக்டாக இருக்கனால இப்போ பாருங்கள், நான் முறுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். அழகாக வரும். ஒரு 20 முறுக்கு கிட்ட வரும். எண்ணெயை அடுப்பில் காய வச்சுட்டேன். லைட்டாக கொஞ்சம் போல் பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே வந்துடும். அப்போ அடுப்பு சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஈர துணியை நான் திட்டில் விரிச்சிட்டு அடுப்பு திட்டில் விரித்து வச்சுக்கலாம். அப்போ அந்த உலக்கை நல்லா அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டலாம். பாருங்கள், ஒன்று போல் புளிய வருது பாருங்கள். மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராது.
இப்படியே கையில் எடுத்து ஒரு உரமாக போட்டுடலாம். ஒன்று வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்தது புழிஞ்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரட்டி போட்டுடலாம். அது வேகிற நேரத்தில் நம்ம அந்த துணியில் வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சு வச்சுக்கலாம். பிரட்டி போட்டேன், வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வேணால் சிம் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து ப்ரௌனிஸாக மாறணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை வெள்ளைன்னு ரொம்ப வெள்ளையாக எடுத்திங்கன்னா வேகாமல் போயிடும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே பார்த்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சத்தான பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி.